மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வாழ வைக்கும் என்பார்கள். பேசி காற்றில் கரையக்கூடிய சொற்களுக்கே அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்றால், அதை நிலையாக பதிய வைக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு நிச்சயமாக இன்னும் அதைவிட அதிக வல்லமை இருக்கத்தான் செய்கிறது. அந்த வகையிலே பல்வேறு அறிஞர்கள் தங்களது எழுத்துக்களை பதிய வைத்து நம்முடைய அரங்கத்தை நிறைத்திருக்கிறார்கள். இன்று அந்த அறிஞர்கள் வரிசையில் நம்மோடு இருப்பவர் திரு கண்மணி என்று அழைக்கப்படக்கூடிய ஜோசப் கென்னடி அவர்கள். ஆசிரியரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், தனது 14வது வயதிலிருந்தே இந்த எழுத்து பணியில் ஆர்வமிக்கவராக இருக்கிறார். டொன்போஸ்கோ இளைஞர் அமைப்பில் உருவாக்கப்பட்டு பல்வேறு விதத்திலே தன்னுடைய மொழி ஆர்வத்தையும் சமூகத்தின்பால் கொண்ட அக்கறையையும் வெளிப்படுத்துபவராக இருக்கிறார். தினப்புலரி என்னும் நாளிதழிலும், மானுட நம்பிக்கை, தமிழ் புலரி என்கிற மாதம் இருமுறை வெளிவரக்கூடிய இதழிலும் ஆசிரியராக பணியாற்றி அனுபவம் பெற்றிருக்கிறார். பல்வேறு நிறுவனங்களை சொந்தமாக நடத்தி அனுபவம் பெற்றிருக்கிற இவர் தற்போது முழு நேர அரசியல் ஈடுபாட்டில் இருக்கிறார். தமிழ் தேசிய விடுதலை கழகம் என்கிற அமைப்பினுடைய நிறுவனராகவும் அதன் தலைவராகவும் செயலாற்றி கொண்டிருக்கிறார். பல்வேறு அரசியல், சமூக, மொழி சார்ந்த, வரலாறு சார்ந்த கட்டுரைகளை படைத்தவராக இருக்கிறார். மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், சென்னை வியாசர்பாடி பகுதியினுடைய மீள்கட்டமைப்பை மிகச்சரியாக உருவாக்குவதற்காக அங்குள்ள இளைஞர்களை ஒருங்கிணைப்பு செய்து வழிநடத்தக்கூடிய பணியையும் செய்திருக்கிறார்கள். ஆசிரியருடைய பிற படைப்புகள் என்று பார்த்தால், நிலா கால வானம், அந்த வானத்தை போல, விதைக்கப்பட்டவர்கள், அநீதியின் காவலர்கள், படைத்தலைவன் வருவான், அரச பயங்கரவாதமும் மக்கள் போராட்டமும், 5ஆம் கட்ட விடுதலை போர், எஞ்சியுள்ள நெருப்பு துண்டுகள் என பல படைப்புகளுக்கு சொந்தக்காரராக ஏற்கனவே இருக்கிறார். ஆக இத்தகைய மிகச்சிறந்த படைப்பாளியாக திகழக்கூடிய, சமூக ஆர்வலராக, அரசியல் ஈடுபாட்டாளராக இருக்கக்கூடிய திருமிகு ஜோசப் கென்னடி எனும் கண்மணி அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக இந்த அரங்கத்திற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் திரு கண்மணி அவர்களுடைய அங்காயா வம்சம் எனும் நாவல். இந்த நாவல் ஏறக்குறைய 376 பக்கங்களை கொண்டதாக இருக்கிறது. இதன் விலை ரூபாய் 350. நாவல் தேவைப்படுகிறவர்கள் திரையில் காணக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாவலை வெளியிட்டிருப்பவர்கள் சென்னை அண்ணா நகர் பகுதியை சார்ந்த இழா வெளியீட்டகத்தார். அங்காயா வம்சம் இது இந்த நாவலுடைய முதல் பகுதியாக இருக்கிறது. ஆசிரியர் இதனுடைய 2வது பகுதியையும் வெளியிடுவதற்கு காத்திருக்கிறார். இந்த முதல் பகுதியே ஏறக்குறைய 360 பக்கங்களை கொண்ட ஒரு மிக பெரிய ஒரு நாவலாக, அங்கம்மாள் என்கிற ஒரு பெண்ணை பற்றிய ஒரு நாவல் என்று சொன்னாலும் கூட இது ஒரு பெண்ணை பற்றியது அல்ல. ஏறக்குறைய 1919 79 வரையிலான சென்னை மாகாணத்தினுடைய பல்வேறு அரசியல், சமூக வளர்ச்சியை வரலாற்று ஆவணமாக பதிவு செய்யக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. வாருங்கள் நேரடியாக புத்தகத்திற்குள் செல்வோம். முதலாவதாக இந்த ஒரு அருமையான நாவலை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அங்காயா வம்சம், இது தோன்றிய பின்னணி என்ன? எல்லார் வீட்லேயும் ஒரு அங்காயா இருப்பாங்க.
அந்த அங்காயாக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் அப்பத்தா பேர் என்ன அப்படின்னு சொன்னால் சொல்லுவீங்க. அப்பத்தாவுடைய அம்மா பேர் என்னன்னா தெரியாது. அப்படி நீங்கள் வரிசைப்படி அடுத்தடுத்து போகும்போது வச்சுன்னா இந்த அங்காயா அந்த வீட்டிலே இருந்திருப்பாங்க. அந்த அங்காயாக்களுடைய அடுத்த பரிணாமம் தான் வந்து நம்மளா இருப்போம். இப்போ நாம் இருப்பதற்கு ஒரு அங்காயா இருப்பாங்க. நீங்கள் எந்த குடும்பத்தில் தேடினாலும் ஒரு அங்காயா இருப்பாங்க. நம்ம தேடுறது கிடையாது. அப்போ ஒரு சமூகம் வளர்ச்சிக்கும் ஒரு சமூகத்தின் தேவைக்கும் ஒரு சமூகத்தை நிலை பெற்ற ஒரு சமூகமாக மாற்றுவதற்கும் ஒரு அங்காயா தேவைப்பட்டிருக்காங்க ஒரு ஒரு வீட்டிலையும். அப்போ இந்த அங்காயா கூட பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 19 வயதில் அங்கம்மா என்ற ஒரு பெண் தன்னுடைய 4 குழந்தைகளோடு தன் கணவரை இறந்துடுறாரு. கைம்பெண்ணா இருக்காங்க. அவங்க வந்து அதன் பிறகு வாழ்க்கையை வாழ்ந்தே தீரணும். இந்த வாழ்வியல் போராட்டம் இருக்குங்களா, இயல்பாகவே பெண்களுக்கு வந்து கைவந்த கலையா இருக்கும். ஒரு ஆணு மனைவி இறந்து விட்டான்னா நம்ம சமமாக இப்போ இருக்கிற குடும்பங்களில் கூட ஏன்பா அது குழந்தைங்கள பார்த்துக்கணும், அவனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்கு அப்படி சொல்றது கிடையாது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தைகளை பார்த்துக்கொள் என்பது கடமை கிடையாது, வாழ்க்கையா இருக்கு. ஆண்களுக்கு வந்து குழந்தைகளை பார்த்துக் கொள்வது கடமையா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை கடத்திட்டு வராங்க. அப்போ கடத்திட்டு வரும்போது சென்னைக்கு வந்து அவங்க வேலை தேடி வராங்க. அங்கே வேலை தேடி வரும்பொழுது அவங்க சந்திக்கிற நெருடல்கள், அவங்க சந்திக்கிற போராட்டங்கள், அப்போது சென்னையுடைய சூழல் எப்படி இருந்தது? 1919 அந்த காலகட்டங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னையில் ஏற்பட்ட பஞ்சம், சென்னையில் ஏற்பட்ட வரலாற்று மாற்றங்கள், சென்னையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள், சென்னையில் இருக்கிற விலைவாசி மாற்றங்கள், ஏற்றங்கள், அப்புறம் போக்குவரத்து மாற்றங்கள், போக்குவரத்து சாதனங்களுடைய உட்பிரிவுகள், இப்படி எல்லாவற்றையும் வந்து இந்த இடைப்பட்ட அந்த 100 ஆண்டுகள் இருக்குங்க. இது பார்த்தோன்னு சொன்னால் மிக வேகமான வளர்ச்சி. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அப்படியே சென்னை வந்து அப்படியே மாறி இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து போராடி அந்த 4 குழந்தைகளையும் வளர்த்தெடுத்து அவர்களுக்கு திருமணம் முடித்து அவருடைய பேரன் பேத்திகளை பார்த்து ஒரு தனி நபராக இருந்த அந்த அங்கம்மா வந்து ஒரு பெரிய அங்காயாவாக மாறக்கூடிய அந்த போக்கு இருக்கு இல்லைங்களா. இது பார்த்தோன்னு சொன்னீங்கன்னா நமக்கு வந்து மார்க்சிம் கார்க்கியுடைய தாயிலிருந்து கிடைத்த கருதம். கார்க்கி பார்த்தோன்னு சொன்னால் அந்த தாயை வந்து மிகப்பெரிய நேர்த்தியாக வடிவமைச்சிருப்பார். அந்த நேர்த்தினா அப்படி ஒரு நேர்த்தி. அவங்க ஒவ்வொரு முறையும் அந்த தொழிற்சாலை முன்னாடி உட்கார்ந்து அந்த பொட்டலம் கட்டி கொடுப்பதற்காக அந்த துண்டறிக்கையை பயன்படுத்துகிற முறையாக இருக்கட்டும். அதன் பிறகு அந்த நாவலில் வர அந்த பாவல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப அற்புதமான கேரக்டர். அதில் பார்த்தோன்னு சொன்னால் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் அதில் கார்க்கி வந்து ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருப்பார். ஒரு முறை ஒரு சதசதப்பான ஒரு சேறு சகுதியும் மழைக்காலம் அந்த ஒரு சந்துக்குள்ளே அவங்க நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. போய்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய நண்பரோட போயிட்டு இருக்கும்போது ஒரு ரஷ்யாவை சேர்ந்த ஒரு போலீஸ்காரன் வந்து வந்துடுவார் சந்தில். உடனே கூட இருக்கிற நண்பர் என்ன பண்ணுவார், அவரை பிடிச்சு அடித்து கீழே தள்ளி விட்டுட்டு, பார்த்தியா நான் எப்படி அடித்தேன் அப்படின்னு பாவேல் வந்து அவர் அடித்து இது பண்ணது வந்து ஒரு இறந்து போன தவளையை சேற்றில் போட்டு அமைக்க அருவருப்பு இருந்தது. நமக்கு அந்த தனிநபர் கிடையாது, நமக்கு வந்து ஜாருடைய எதேச்சதிகாரம் தானே தவிர அந்த போலீஸ்காரனை வீழ்த்துவது நோக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ மனித சமூகத்தின் வந்து நம்ம எந்த ஒரு தனிநபர் மீதும் தாக்குதல் கிடையாது, இந்த சமூக மாற்றம் தான் அவசியமே தவிர இந்த சமூகத்தின் அடிப்படையை மாற்றாமல் ஒரு தனி மனிதையும் கொள்வதோ இல்லாட்டி தனி மனிதனுக்கான தாக்குதல் ஏற்படுத்தக்கூடாதுன்ற அந்த ஒரு அடிப்படை கூறு வந்து நம்ம இந்த நாவலில் இது பண்ணியிருக்கோம். ஆரம்பத்திலிருந்தே வந்து பார்த்தோன்னு சொன்னால் இதில் அதே மாதிரி ஒரு கேரக்டர் பாளையம்ன்ற ஒரு கேரக்டர் வந்து பாவேல் மாதிரியே வடிவமைச்சிருக்கோம். அவர் ஆரம்பத்தில் இருந்தால் விட அதன் பிறகு வந்து அவர் கற்றுக்கொள்கிறார் இந்த சமூகத்தை. ஒரு சமூகம் வந்து பொதுவானது, இந்த சமூகத்தை நம்ம நேசிக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து அதை கடந்து ஒவ்வொரு பெண்ணும் வந்து அவங்க வாழ்க்கையில் ஏற்படுற துயரங்கள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மிக அலாதியானது. அந்த துயரங்களை சொல்லுவதற்கான தேவைகள் ஏற்படும் அவங்களுக்கு. அந்த துயரங்களை யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாது. நம்ம பொதுவாகவே நீ யார்கிட்ட போய் பேசினாலும் இதை மாதிரியக்கா அப்படின்னு தொடங்கினோடனே நீ சொல்கிற நான் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்றைக்கு ஆலயங்கள் பார்த்தோன்னு சொன்னா எல்லா ஆலயங்களும் நிறைஞ்சு வழியுது. எப்படிப்பட்ட ஆலயங்கள்னு சொன்னால் உனக்கு நான் வந்து இதன் மூலம் விடுதலை தரேன் அதன் மூலம் விடுதலை தரேன்ற ஆலயங்கள். ஆனால் நீங்களா விடுதலை தேடிக்கன்னு சொல்லக்கூடிய ஆலயங்கள் வந்து கூட்டம் குறைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா எல்லாமே அழுத்தத்தோடு இருக்கிறாங்க. எதன் மூலமாவது விடுதலை அடைஞ்சிடாதா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து இந்த பெண் விடுதலையை நோக்கி எப்படி நகர்றாங்க அப்படின்றது இந்த அங்கம்மா வழியாக நம்ம பேசியிருக்கிறோம். கண்டிப்பாக எல்லார் குடும்பத்திலையும் ஒரு அங்கம்மா இருக்கிறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இப்போ என்னுடைய கேள்வி, இந்த நாவலில் வரக்கூடிய அங்கம்மா உங்களுடைய கற்பனை
அங்கம்மாவா? இல்ல ஒருவேளை நீங்கள் உண்மையில் பார்த்து வியந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாங்களா? இல்லை, இந்த உலகத்தில் வந்து கற்பனை அப்படிங்கிறது எதுவுமே பண்ண முடியாது. மூளைக்கு வந்து கற்பனை பண்ற திறன்லாம் கிடையாது. மூளை வந்து எதையாவது ஒண்ணு சொன்னா, அதைத்தான் வடிவமைச்சு விரிவுபடுத்துமே தவிர, மூளைக்கு கற்பனை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது வந்து அறிவியலாவும் கிடையாது, சித்தாந்தமாவும் கிடையாது. அப்ப எந்த ஒரு கருப்பொருளுக்கும் வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்படி நம்ம பார்த்த ஒரு பெண்ணாக, இல்லாவிட்டா எங்கேயாவது ஒரு கேட்ட செய்தியாக அதை தான் இது பண்ண முடியும். அதனால இது கற்பனை, உலகத்தில் யாராலையும் கற்பனை பண்ணவே முடியாது. கற்பனை அப்படிலாம் கிடையவே கிடையாது. கற்பனைன்றது அப்பட்டமான பொய். ஏன்னா ஒரு பருப்பொருளை சார்ந்து, ஒரு கருத்தை சார்ந்து, இல்லை ஒரு நிலையை சார்ந்து தான் நீங்கள் கற்பனை பண்ண முடியுமே தவிர, ஒன்றும் இல்லாமல் கற்பனை என்பதெல்லாம் வந்து சத்தியப்பட. அப்படி இவங்களும் வந்து நமக்கு ஏதோ ஒரு சூழல்ல வந்து நம்மக்கிட்ட பேசினவங்க, அவங்களோட நிலையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து ஒரே நாளில் கிடையாது, பல நாள் சேர்ந்து கோர்த்த ஒரு அதை வடிவமைச்சுக்கிறதுல வந்து அதில் கற்பனை இருக்கும். ஆனால் இது வந்து இயல்பான கற்பனையாக கிடையாது. இருப்பாங்க இது மாதிரி அங்கமாக்கள் இருப்பாங்க. வரலாற்றில் நம்மளை பாதிக்கிற பல பேருடைய அந்த பாதிப்புகளை ஒரு நாவலா உருவாக்கும் பொழுது கற்பனை கலந்த ஒரு காவியமாகவே அவங்க இருப்பாங்க. அவங்க இருப்பாங்க கண்டிப்பா. நான் வாசிச்சு முடிக்கும் பொழுது இதுல வர்ற பல கேரக்டர்கள் வந்து நம்ம வாழ்க்கையில கடந்து நம்மளோட பயணித்தவர்களாகத்தான் இருப்பாங்க. ஓ, இப்படி ஒரு கேரக்டர் நம்மளோட அந்த ஒரு அனுபவம் கண்டிப்பா இதுல கிடைக்கும். இதுல சொல்லக்கூடிய பல விஷயங்கள், இது ஒரு சும்மா ஒரு வாழ்க்கை வரலாம், அந்த அம்மாவுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள், பிள்ளைகளை வளர்த்த விதம் அப்படின்னு சொல்லி கடந்து போகக்கூடிய விஷயங்கள் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில் சென்னையில் நிகழ்ந்த மாற்றங்கள் அல்லது பிரிட்டிஷ் ஆட்சியில் என்ன மாதிரியான நிலை இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. அதை குறித்து கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம இந்த கதை தொடங்குற காலம் வந்து பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இருந்த காலம். அப்போ பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் வாழ்வியல் முறை எப்படி இருந்தது? அப்போது அந்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தினுடைய தன்மைகளை வந்து நம்ம கூறு போட்டு பார்க்குறோம். இதன் மூலம் மக்கள் என்னெல்லாம் பலன் அடைஞ்சாங்க. அப்போ பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் நிறைய பிரிட்டிஷார் இங்கே இருந்தாங்க. அப்போ இவங்க எதெல்லாம் லாபம் தர தொழிலாக இருக்கோ அதெல்லாம் இவங்க நடத்தினாங்க. உதாரணத்துக்கு சென்னையை பொறுத்த முடியும் பார்த்தோன்னு சொன்னால் பிஎன்சி மில் இந்தியாவில் மிகச்சிறந்த ஒரு தொழிற்சாலை. பின்னி தொழிற்சாலை தெரியாதவங்க யாருமே பொதுவாக இருக்க முடியாது. அப்போ அதே மாதிரி மெட்டல் பாக்ஸ், அந்த தண்டாயர்பேட்டை பகுதியில் இருக்க மெட்டல் பாக்ஸ் கம்பெனி. இப்போ இதை நிறுவியவர்களும் நிறுவனர்களும் பார்த்தா பிரிட்டிஷாராக தான் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நிறுவனங்களில் ஏற்படுற வளர்ச்சி, இப்போ இதில் வந்து நம்ம உரையாடலில் ரொம்ப எளிதாக சொல்கிறோம். அந்த ஒரு கம்பெனியில் போயிட்டு பார்க்கும்போது அந்த பிரிட்டிஷ்கார் வந்து சுருட்டு பிடிப்பார். அந்த சுருட்டு பார்த்தா மேட் இன் லண்டன் இருக்கும். அப்போ இவர் வந்து கூட வந்து ஒரு கதை மாந்தர் பேசும்போது, நீங்கள் உங்களுக்கு சுருட்டுலாம் எங்கேருந்து வருதுன்னா லண்டன்லேருந்து வரல, திருச்சியிலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த சுருட்டுடைய மையப்பகுதி திருச்சியாக இருந்திருக்குது அப்படிங்கிற விஷயம், சிறந்த புகையிலை வந்து திருச்சியில் இருந்திருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து இதன் மூலம் வந்து நம்ம ஒரு சின்ன வரலாற்று தகவலை சொல்கிறோம். அதே போல் தேநீர் குடிக்கும்போது இது ரொம்ப சுவையாக இருக்குது இதுன்னு சொன்னால், எங்கே நாங்கள் வெளிநாட்டில் தான் கொண்டு வர, உங்களுக்கு டார்ஜிலிங்கில் தான் இது உயரத்துலேருந்து கொண்டு வருது, அதை நாங்கள் எங்கள் யாருக்கும் விற்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ சிறந்ததையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அடைந்த ஒரு அந்த நிலை இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் எப்படி கடக்க முடியுதுன்றது தான் இந்த விடுதலை போராட்டத்தில் நம்ம அனுபவமாக பார்க்குறோம். அதே போல் போராட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஆலை மூடல் ஒரு ஆலை மூடல் போராட்டம் அப்படின்னு சொன்னால் பின்னி தொழிற்சாலை போராட்டம் தான். 1921 வந்து அந்த போராட்டத்தை வந்து வரலாற்று அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து புளியந்தோப்பு கலவரம் அப்படிங்கிறதையும் வந்து அந்த போராட்டத்துடைய அடுத்த கட்டமாக அதில் பதிவு பண்ணி வரலாறு. அப்போ புளியந்தோப்பு போராட்டம் அப்படிங்கிறது தெரியாமலேயே வந்து அந்த வடசென்னையில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு போராட்டம் வந்து சாதியத்தோடு ஒன்றி அந்த போராட்டம் வந்து ஒரு சாதியம் ஒடுக்குச்சுன்ற சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு தொழிற்சாலை போராட்டம் அது சாதியியல் போராட்டமாக மாறியது எப்படி அப்படின்ற அந்த அணுகுமுறை இருக்கு இல்லைங்களா. அதை நான் வந்து ஒரு கட்டுரையை எழுதும்போது யாரும் வாசிக்க மாட்டாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணுறோம்னா, கதை மாந்தர்கள் பேச வைக்கிறோம் அந்த போராட்டத்தை, அந்த கதை மாந்தர்களை அங்கே இயங்க வைக்கிறோம். அவங்க அந்த போராட்ட களத்தினுடைய நாயகர்களாக இருக்காங்க. அப்போ இதை வந்து இந்த வரலாற்று தகவல்களை கூட வந்து நம்ம இது பண்ணுறோம். அதே போல் வந்து இந்த வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இங்கே இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு தேவையான எரியூட்டுவதற்கு மரங்கள் தேவை. அப்போ மரங்களை வந்து அங்கே இங்கே எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ பழவேற்காடுலேருந்து கொண்டு வரணும். அப்போ பழவேற்காடுலேருந்து இங்கே சென்னைக்கு கொண்டு வருவதற்காக நீர்வழிப்பாதையை அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ சென்னையில் வந்து பஞ்சம் நிலவிட்டு இருக்கு. பஞ்சத்துக்கு நாங்கள் கஞ்சி ஊத்துறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே இருக்க மக்களை கொண்டு வந்து அந்த கரையோரங்களில் தங்க வச்சு அவங்கள அந்த
அந்த பக்கிங்காம் அந்த கால்வாயை வந்து வெட்ட சொல்றாங்க. அந்த வெட்டிட்டு அந்த கரையோரத்திலேயே அவங்கள தங்க வைக்கிறாங்க. அவங்க எதுக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த படகுல வர விறகுகளை ஏற்றுவதற்கு இறக்குவதற்காக இருக்காங்க. அப்போ இந்த வரலாற்றில் வந்து இந்த ஆற்றுக்கரையோரம் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு பிழைப்புக்காக பல 100 ஆண்டுகளாக அங்கு வசித்தவர்கள். அவருடைய தாய் ஆதாரமான ஒரு நிலம் அது. ஆனா இப்போ வந்து ஒரு நகர் புனரமைப்புக்காக அவங்களை அப்புறப்படுத்தி அங்கே நகற்றணும் போது அவங்களை வேரோடு பிடுங்கி எறியும் போது அவங்களுக்கு இன்னொரு பாதுகாப்பை தர வேண்டிய ஒரு தேவை இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த வரலாறு தெரிஞ்சுதான் அவருடைய நியாயமான ஒரு கோரிக்கை தெரியும். அப்போ இந்த வரலாறை வந்து இப்போ இருக்க சமகால மனிதர்களுக்கு சொல்லித் தரணும் அப்படிங்கிறத அதை வந்து கதையோட்டத்தோட சொன்ன வந்து இதை ஒரு கட்டுரையாவோ ஒரு ஆவணமாவோ சொன்னேன்னு சொன்னால் அது வாசிப்பதற்கு ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருப்பாங்க. அப்போ இந்த கதையில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் அந்த உட்வார்ப்பை பண்ணுறோம். அதில் இருக்க அந்த ஏகாம்பரம் பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து அந்த ஆற்றில் வந்து அந்த இறக்குறவர் ஏற்றுறவருக்கான தலைவராக பார்க்குறோம். அப்போ இதே மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம தாத்தா கூட அந்த இதில் வேலை செய்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படும் அப்படின்னு யோசிக்கிறோம். அதனால தான் வரலாறு வந்து வெறும் வரலாறு என்பது ஏதோ ஒரு புனை கிடையாது. வரலாறு என்பது வாழ்ந்தவர்களின் சொல்லாடல். இல்லாட்டி வாழ்ந்து மறைந்தவருடைய ரத்தமும் சதையும், இல்லாவிட்டால் அவருடைய உறக்கமும் எழுச்சியும் ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கு தான் வரலாறு. அப்போ இந்த நம்ம கதை நாவல் அந்த புதினம் பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா அப்படிப்பட்ட இறந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் இப்படி எல்லாரையும் நம்ம பார்க்காவிட்டாலும் கூட அப்படி இருந்தவருடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இதை நாவலை தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க. வரலாறுகளை எழுதுகிறப்போ வெறும் வரலாறாக எழுத ஆரம்பித்தோம்னா அது ஏதோ ஸ்கூலில் படிக்கிற பாட புத்தகம் மாதிரி ஆயிரும். அதை படிக்கிறதுக்கான ஆர்வம் என்பது நிறைய பேருக்கு வராது. ஆனால் அதை ஒரு கதை மாந்தர் சில வரலாற்று உண்மைகளை சொல்வது போல கதையோடு இணைந்து வருகிற பொழுது அதை வாசிக்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு ஆர்வத்தை தூண்டும். அதைவிட மேலாக இது இப்போ சென்னையில் வாழ்பவர்களுக்கே தெரியாத நிறைய காரியங்கள், அவங்க அந்த இடத்த பார்த்துருப்போம். ஓகே, இந்த பக்கிங்காம் கால்வாய், அரண்மனை அல்லது வியாசர்பாடி இந்த மாதிரியான பெயர்கள் இன்னைக்கு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதன் பின்னாடி இருந்த வரலாற்று உண்மைகள் அதை ரொம்ப அருமையாக பதிய வச்சிருக்கிறீங்க. சென்னைக்கே போகாதவங்க, இப்போ எங்களை மாதிரி தென் தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இதை வாசிக்கின்ற பொழுது சென்னைக்குள் வாழ்ந்த ஒரு அனுபவமும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இது தெரியுது வாசிக்கின்ற பொழுது. கண்டிப்பாக அந்த அளவுக்கு நீங்கள் விவரித்து சொல்றீங்க. அந்த இடம், அந்த காலம், அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக விவரித்து சொல்லுகிறீர்கள். இந்த அங்கையா வம்சத்தில் காணக்கூடிய வேறு என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு? இது சமீப காலங்களில் வந்து வரலாறு அப்படின்னு சொன்னாலுமே பார்த்துச்சுன்னா நம்ம ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வரலாறுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜவம்சத்து கதையை சாதாரண ஒரு எளிய சமூக வாழ்க்கையை சொல்லக்கூடியதும் அந்த எளிய சமூக மக்களுடைய வாழ்வியலை வந்து ஒரு உடை போட்டு இல்லாட்டினா ஒரு அலங்காரப்படுத்தி சொல்லாமல் எப்படி இருந்ததோ அதை அப்படியே சொல்லுவது என்பதற்கான ஒரு இதை வந்து இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து சமரசமாகாமல் இவர்கள் இப்படி தான் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய போக்கு. இதை விட இந்த இதில் இருக்க இன்னொரு சிறப்பாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ இருந்த தலைவர்கள் என்ன மாதிரி இருந்தாங்க, அப்போ இருந்த அரசியல் தளமும் அரசியலுடைய களமும் எப்படி இருந்தது, அது வந்து நம்ம இதை மாதிரி 1932 இப்படி இருந்தது இது மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்றதை விட இவங்க 2 பேரும் குறிப்பாக அந்த ஏகாம்பரம் பிள்ளை, பாளையம் இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குங்களா, அவங்க கேரக்டர்ஸ் எங்கள் தலைவர் இது மாதிரிலாம் சொன்னார், எங்கள் மேடையில் இப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் டீ கடையில் வந்து குடிக்கும்போது நான் டீ குடிச்சிட்டே வந்து அரசியல் பேசுறது, இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தற்கால அரசியலை வந்து நம்ம வந்து இதில் கட்டமைக்கிறோம். இப்போ இதுலேருந்து என்ன சொன்னீங்கன்னா நம்ம அப்படிப்பட்ட அரசியலிலிருந்து கடந்து தான் இன்றைக்கு வந்து நம்ம வச்சிருக்கிற அந்த வாட்ஸ்அப் அரசியலுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அது இல்லாமல் இது கிடையாது. அப்போ இதில் 2 விடயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இன்றைக்கு இருக்க வாட்ஸ்அப் அரசியல் வந்து பொய் பேச வாய்ப்பு இருக்குது. ஆனால் அன்றைய அரசியலில் பொய் பேச வாய்ப்பு கிடையாது. என்ன நிகழ்ந்ததோ நிகழ்ந்ததை மட்டும்தான் பேச முடியும். இப்போ ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறாங்கன்னு சொன்னா 10 பேர் போனா 10 பேரும் அந்த பொதுக்கூட்டத்தை கேட்பாங்க. அந்த 10 பேரும் பொதுக்கூட்டத்தை பற்றி ஒரு கலந்துரையாடல் செய்யும் பொழுது அந்த 10 பேரும் அங்க நடந்த விஷயத்தை மட்டும் தான் பேச முடியும். அப்போ அதில் நம்பகத்தன்மையும் அதனுடைய கருத்துடைய ஆழமும் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப நேர்த்தியா இருக்கும். அது வித நம்ம இதில் வடிவமைச்சிருக்கிறோம். கண்டிப்பா எந்த இடத்துல இருந்து அது தொடங்கிச்சு எங்க இடத்த முடியுதுன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த நவீன இளைஞர்கள் வந்து கடந்த காலத்தில் இருந்த அரசியலையும் அந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும், அப்ப என்னெல்லாம் சினிமா இருந்தது, அந்த சினிமா அரங்கங்கள் எப்படி இருந்தது, அப்ப சினிமா அரங்கத்தில் எவ்வளவு கட்டணம் வசூலிச்சாங்க, அதை யாரெல்லாம் போய் பார்ப்பாங்கன்ற தகவல்களை நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப சென்னையில் இருந்த தியேட்டர்கள் மொத்தம் அந்த திரையரங்குகள்லாம் எண்ணிக்கை எத்தனை,
எங்கெங்கெல்லாம் திரையரங்கம் இருந்தது, இப்போ இவங்களாம் எந்த திரையரங்குக்கு போவாங்க, அவங்களாம் எந்த திரையரங்குக்கு போவாங்க, இப்படிப்பட்ட செய்திகள் சொல்வதன் மூலம் இந்த இளைஞர்கள் வந்து கடந்த காலத்தை கற்றுக்கொள்வதற்கும் கடந்த காலத்தில் வாழ்வதற்குமான ஒரு அனுபவ உணர்ச்சியை வந்து இந்த நாவல் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பாக. திரையரங்கை பற்றி பேசுனதுனால ஒரு புத்தகத்துக்கு வெளியிலே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு அரசியல் ஈடுபாட்டாளராகவும் இருக்கிறீங்க. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு திரைத்துறைக்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான தொடர்பா? அதை எப்படி பார்க்குறீங்க? கடந்த கால பொருளாதார அமைப்பு எப்படி இருந்ததுன்னு சொன்னால், நிலத்திலிருந்து உழுது அவன் சாப்பிட்டான், அப்புறம் பண்டம் கொடுத்து பண்டம் மாற்றின்னு இருந்தான், அது பண்டம் கொடுத்து பணம், இன்னைக்கு பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கக்கூடிய நிலை வந்து மாறிடுச்சு. அப்போ இந்த பொருளாதார கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நீங்கள் பணத்தை கொடுத்து பணத்தை வாங்குறத விட இப்போ பணமே இல்லாமல் வெறும் உன் கையில் எவ்வளோ பணம் இருக்குது, என் கையில் எவ்வளோ பணம் இருக்குன்றத வந்து வெறும் டிரான்சாக்ஷன் எண்களாக மட்டுமே பார்க்கக்கூடிய இது இருக்குது. அப்போ நம்ம இவ்வளவு இந்த வளர்ச்சி பார்த்தோன்னு சொன்னால் நம்முடைய இந்த மன அழுத்தத்தை தீர்ப்பதற்கு வந்து நமக்கு வந்து திரைப்படம் வந்து ஒரு கருவியாக பயன்படுது. ஆனால் அதில் இருக்கிற நாயர்கள் சமூகத்தை மாற்றுவார்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய போக்கு வந்து ஆரோக்கியமானது கிடையாது. ஏன்னா அது திரைக்கதை. ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. திரைத்துறை சமூக மாற்றத்திற்கு ஒரு காலத்தில் உதவியாக இருந்தது. ஆனால் இன்று அந்த மனநிலை திரைத்துறையில் இல்லை. அதை நம்ம வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த அங்காயா வம்சம் இதனுடைய பின்னணியிலும் பார்க்கிற பொழுது நம்முடைய தமிழ் சமூகம் எப்போ பெண் மையப்பட்ட சமூகமாக இருந்து ஆணாதிக்க சமூகமாக மாறி அந்த ஒரு விஷயத்தையும் முன்னுரையில் சொல்லியிருக்கீங்க. அதை ஒருவேளை இப்பொழுது வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டால் அதுவும் ஒரு நல்ல ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலம் வரை நீங்கள் இப்போ விவிலியத்தை விட இவள் மரியாளின் பிள்ளை அல்லவா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இவர் வந்து சூசையின் பிள்ளை அல்லவா கேட்க மாட்டாங்க. அப்போ வந்து இந்த தாய் வழி சமூகம் இருந்ததை வந்து இடைப்பட்ட காலத்தில் தான் மாற்றியிருக்காங்க. அதன் பிறகு என்னாச்சுன்னு சொன்னால் நம்முடைய இனிஷியல் வந்து அப்பா பேரை பக்கத்தில் போட்டுக்கிற இனிஷியல் அப்போ வந்து நீ தந்தை வழியால் இது பண்ணுவேன்னு சொன்னால் உண்மையில் அது கிடையாது. ஒரு தாயால் தான் வந்து நீ யாருக்கான பிள்ளை என்பதை உறுதிப்படுத்த முடியும், ஒரு தந்தையால் கிடையாது. அப்போ இந்த தாய் வழி சமூகத்தை ஒடுக்கியது, தாய் வழி சமூகத்தை நிர்வாக ரீதியாக தடை செய்தது எல்லாம் பார்த்தா ஆணாதிக்க சிந்தனைகள் தான். அது மதங்களில் வந்தது. அதன் பிறகு மதங்கள் வந்து பெரிய காரணமாக இருந்தது. அதன் பிறகு வந்து சமூகத்தில் நிகழ்ந்தது. இன்றைக்கு பார்த்தோன்னு சொன்னால் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், யார்கிட்டேருந்து பாதுகாப்பாக இருக்கணும், வானத்துலேருந்து யாராவது சிங்கப்புலி காட்டிலேருந்து வர போதா, உன் பக்கத்து வீட்டில் இருக்க பெண்ணுடைய ஆணாலே தான் பாதிக்கப்படுற, அவள் நம்ம சமூகத்தின் ஒரு அங்கம், அவள் வந்து நம்மக்கிட்ட ஏன் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு வந்தால் தான் நமக்கு அது ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இன்றைக்கும் நம்ம இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் பகுதிகளில் வந்து இன்னும் அந்த தாய் வழி சமூக பழக்கம் இருக்கு. அவங்க வந்து இன்னும் அந்த அதே பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. நாம் மாறி இருக்கிறோம். இது ஆண் ஆதிக்கமா பெண் ஆதிக்கமா என்கிற விவாதத்தை விட ஒருவர் மற்றவரோடு அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஒரு சமமான மரியாதை, சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய பொறுப்பு ரெண்டு பாலினத்திற்கும் இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டு சரியான மரியாதையை கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் சொன்னது மாதிரி யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும், என்கிட்ட இருந்து தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வு எல்லா நிலையிலும் வரணும். அது வந்துச்சுன்னா நிச்சயமாக சமூகம் இன்னும் அதிகமான ஒரு உயர்வு நிலையை அடையும். இந்த அங்காயா ஒரு பெண் சமூகத்தில் ஒரு கடலில் ஒரு துளியாக இருக்கிறார். இது மாதிரியான அங்காயாக்கள் நீங்கள் சொன்னது போல எல்லா பகுதிகளிலும் இருக்கிறார்கள். நாம் தான் காண தவறிவிட்டோம். வாசிச்சவங்க நிறைய பேர் கூட ஃபீல் பண்ணதா நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு, நான் கண்ணீர் விட்டேன் அப்படின்னு சொன்னதாக. நிச்சயமாக அந்த உணர்வு இந்த புத்தகத்தை வாசிக்கிறவர்களுக்கு வரும். தாங்கள் செய்த தவறுகள் கூட, குறிப்பாக ஆண்களுக்கு அவர்களுடைய தவறுகளை கூட இது கண்களில் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆக இந்த அருமையான முதல் பாகத்தை, அதில் முதல் பாகம்னு போடலை, ஆனால் கடைசியில் வந்து ஒரு தொடரும் போட்டு இன்னும் இதை முடிக்காம தான் வச்சிருக்கிறீங்க. அங்காயா வம்சம் 2ஆம் பாகமும் வருவதற்கு உங்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். நன்றி. அன்பு நேயர்களே, உங்களில் படைப்பாளிகள் இன்னும் இருக்கிறார்கள். உங்களுடைய படைப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், அதை உலகறிய செய்வோம். மீண்டும் ஒரு முறையாக உங்களை இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.